ஹாய், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ரீல் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஆமாங்க, ஒன் டேயில் மில்லியன் அடிக்குமான்னு கேட்டால் அது இந்த ரீல் மட்டும்தான். பயங்கர ரீச்சு. அண்ட் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவியில் ருத்ரா அப்படிங்கிற ஒரு சீரியலில் மெயின் கேரக்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் அண்ட் காஸ்ட்யூம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைமா, அதனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, இந்த ரோலில் வந்து நான் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாமா? இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவர் எப்படி போடுறாருன்னு பாருங்களேன். எனக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னோடய ஃபேஸ் பார்க்குறச்ச. இது ஒரு ஸ்லீக் டைப்பில் வந்து டாப்பை செக்யூர் பண்ணிவிட்டு தென் பாட்டமில் வந்து இருக்கிற ஹேர் எல்லாமே பன் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது என்னோடய ஃபேஸுக்கு. இதில் வந்து பெருசாக மேக்கப்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேப்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரெடி. என் பேர் வந்து இப்போ போட்டிலான்னு கொடுத்துருக்காங்க. பட் கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சினி. எஸ், ரஞ்சினி ஆகிய ருத்ரா அப்படிங்கிற மாதிரி இப்போ நினைக்கிறேன், தெரியல. ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. என்னடா உடனே வேறு காஸ்ட்யூமில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஷூட் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம நியர்பை மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து ஃபோரம் மால் வந்திருக்கோம். இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்கு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதை பார்க்குறதுக்காக வந்தோம். சரி, இங்கே நம்ம எப்படி இருக்குது இந்த தடவை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்தால் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஸ்கேரி ஹவுஸ்லாம் இருந்துச்சு, பட் அது வந்து அதிகமாக ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால தேவையில்லை, பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி, இங்கே வந்து கொஞ்சம் நம்ம பேசிக்காக ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க மால் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. என்னடா உடனே மேக்கப்பில் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ வந்து எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு சீரியலுக்காக ஒரு ஆடிஷன். இது ஆடிஷனுக்காக இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ ஆடிஷனில் வந்து என்ன கெட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டிய டான்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சாரி அண்ட் ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்காக எனக்கு இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் போசஸ் நான் கொடுக்க போகிறேன் அண்ட் என்னென்னலாம் ஸ்டைல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இது ஒரு ஓகேவா? சரி,
சூப்பர். இதை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்தாங்க அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். இதை சொல்லிட்டு வந்தேன். அம்மா காஸ்டியூம் இதுதானம்மா? இதே தான் சரி. ஃபோன் ஹேண்ட் வந்து கொஸ்டின் பாருங்க. Hand on back a little. Towards camera. இந்த ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் கேப் இருக்கணும். பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பாடி வெயிட்டாக இருக்கு. Light off பண்ணிக்கலாமா? சரி இது பார்த்து போதுமா சார்? போதும். ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதுதான் கரெக்டான ஹேர் ஸ்டைல் சொல்லிட்டாங்க. ஓகே. இது போதும் சரிங்களா? இது மட்டும் இது பண்ணிட்டு நமக்கு அவங்க சீனா கொடுக்கும்போது எனக்கு ஒரு இது மாதிரி அப்படியே ஓகேனாங்க அப்படி சொல்லிடுவேன். ஸோ ஓவரில் 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி செகண்ட் எடுத்து கொடுப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் ஆக்சுவலி ரியாக்ட் பண்ணணுமா? கரெக்டு தானா? என்ன கொஞ்சம் தூக்கி பண்ணியிருக்கோம் அப்படிங்க. இன்னுமா இது இருக்கு. இது இன்னும் இப்படி